ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதிகம் நானும். இன்றைக்கி அதிகம் நானும்ல வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. கூடவே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுற இதுவும் வரப்போகுது. காலையில் எழுந்ததுமே நிலனுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு அதிரன் வேணான்னு சொல்லிட்டான். சரி டேரெக்டாக அவனுக்கு டிஃபன் கொடுத்துர்லான்ட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தவங்க ரிட்டன் கிஃப்ட் வந்து செஸ் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க, மேக்னெட்டிக் செஸ் பாக்ஸு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தான். நிலனுக்கு எப்போவுமே அவனே வாங்கி குடிச்சுப்பான். இன்றைக்கி ஏதோ மூட் ஆஃபில் இருந்திருக்கான், அதனால் அவனுக்கு கொடுத்துட்டு வரதுக்குள்ளே காஃபி ஆறி போயிடுச்சு. ஜாகிரி வாங்கியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக, ஃப்ரெண்டு வீட்டில் நல்லா இருந்தது, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் காலையில் பெட் கவர்ஸ், பெட் ஸ்ப்ரிட்ஸ் அதெல்லாம் வந்து துவைக்க வேண்டிய வேலை இருந்தது, அதனால் சரின்ட்டு லாண்ட்ரி போயிருந்தேன். கீழே தான் போகணும், பேஸ்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் போர்டில் நிறையா இது அனௌன்ஸ்மெண்ட்டு இல்லை ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒட்டுறதுனா நம்ம கூட ஒட்டிக்கலாம். அப்புறம் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு பசங்களுக்கெல்லாம் சாப்பிட வச்சுட்டு தான் போனேன். வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து என்கிட்ட பிளாஸ்டிக் எல்லாம் மாற்றலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க. சரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் அட்ட டைமில் எல்லாமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் அப்படின்ட்டு டாலர் மேலே இருந்தால் வாங்கிட்டு வந்தேன். ஐக்கியா போகலாம் தான் யோசிச்சோம், பட் போகிறதுக்கான டைமே செட் ஆகலை. சரி இப்போதைக்கு இங்கே இருக்கிறத வாங்குவோம், அதுக்கப்புறம் அங்கே போகிறப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாஷ் பண்ணி முந்தின நாளே எல்லாம் நைட்டெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் இது ஒவ்வொன்றிலையும் இதில் என்னென்ன போடலான்ட்டு யோசித்து வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த கண்ணாடி பாட்டிலில் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஒரு மாதிரி அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே மனசு நிறைவாக இருந்துச்சு. ஓ நல்லா இருக்கே பார்க்குறதுக்கு, இத்தனை நாள் நான் ஏன் இதை பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லைன்னா அது இதுன்னு மாற்றி மாற்றி வச்சு அது இந்த பிளாஸ்டிக் டப்பா பார்த்திங்கன்னா இடத்த ஃபுல்லாக அடித்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இத்தனையை வச்சேன், ஆனால் அந்த கொஞ்சம் ஸ்பேஸ்க்குள்ளேயே அடக்கமாயிடுச்சு. அதனால அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பசங்க பார்த்துட்டிங்கன்னா வீக்கெண்ட் ஆனாலே அதிரன் பின்னாடி தான் நிலன் இருப்பான். அந்த மாதிரி ரெண்டு பேரும் அட்டைப்பொட்டி, இந்த காஸ்கோலெல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு வரப்போ இந்த அட்டைப்பொட்டி எடுத்துகிட்டு வருவோம், அதுக்குள்ளே தான் திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வருவோம். அதில் விளையாடிட்டு இருக்கிறானுங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அதிரனுக்கு வந்து வீக் டேயில் ஃபுல்லாக டிவி டைம் கட் பண்ணிட்டோங்க. சுத்தமாகவே டைம் கொடுக்கறதில்ல. வீக்கெண்டில் மட்டும் சாட்டர்டே 1 hour, சண்டே 1 hour இந்த மாதிரி கொடுக்குறோம். அதனால் இப்போ நிறையா அது இதுவும் பண்ணிகிட்ருக்குறான். இல்லைனாலும் முன்னாடி எதுவும் பண்ணிகிட்ருப்பான், பட் அதை இன்னுமே டிவி டைம் குறைச்சதுனால அவனுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதை இதையும் பண்ணிகிட்ருக்குறான். அப்படி வச்சா நிற்காது சாமி, அப்படி திருப்பி கவுத்தியே வைய. எது உள்ள போகணும்? நீங்க உள்ள போகணுமா? இல்ல கூட அம்மா வேற ஐடியா தெரியலடா. இரு ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு சாமி, ஒரே நிமிஷம். தம்பி அதுக்குள்ள போனேன்னா உலகறக்கு சான்சஸ் இருக்கு அதிகமா. என்ன தங்கம் அண்ணா என்ன பண்ணியிருக்கான்? இல்லன் என்ன பண்ணியிருக்கான்? ஊர்லாலேருந்து பலகார பெட்டி வந்திருக்குங்க. நம்ம இந்த வாட்டி என்னெல்லாம் வந்திருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அட்ராக்டிவான கலர்ஸில் பேக் பண்ணியிருப்பாங்க. க்யூட்டாக ஒரு கார்டு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கலர் பாக்ஸில் என்ன ஸ்வீட் இருக்குது முதல் கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. யூஸ்வலாக ஊர்லாலேருந்து பலகார பெட்டி மட்டும்தாங்க வரும். இந்த வாட்டி புதுசாக இன்னொரு பாக்ஸும் அனுப்பியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா சவுத் ட்ரீட்ஸ்ன்னு போட்டிருந்தது. அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு அவங்க இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 5 வகையான காரமும் 5 வகையான ஸ்வீட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி ஹல்வா, காரைக்குடி அதிரசம், கரூர் தேங்காய் மிட்டாய், மைசூர் பாக் கோயம்புத்தூர்லேருந்து, அப்புறம் மதுரை மிக்சரு, ரிப்பன் பக்கோடா, நேந்திர சிப்ஸு, அப்புறம் சாத்தூர் மிளகு சேவதெல்லாம் அனுப்பியிருக்காங்கங்க. ஸ்வீட்ஸில் என்னோட ரொம்ப ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அதிரசம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க.
ஏன்னா அந்தந்த ஊர்லேருந்தே சோர்ஸ் பண்ணி வர்றதுனால டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது பால்கோவா. வேற லெவலில் இருக்குங்க. தீபாவளி அப்படிங்கிறப்ப ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் தான் நம்மளுக்கு முன்னாடி பட்டாசுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிறது ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நேந்திர சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாகர்கோவில்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, சோர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது. செம்மையாக இருக்கு. மதுரை மிக்சர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க டேஸ்ட்டு. சவுத் ட்ரீட்ஸ் பாக்ஸ் இது தாங்க. இதுவும் அதே போல் அழகான டப்பாவில் சூப்பராக பேக் பண்ணி வந்திருந்தது. இதில் என்னெல்லாம் இருக்குது இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஊர்லால புதுசாக ஒரு காம்போ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ட்ரீட்ஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம சவுத் சைடில் இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்டோட ஃபேமஸான ஸ்வீட்ஸ் அண்ட் காரம்ஸை வந்து சோர்ஸ் பண்ணுறாங்கங்க அந்த இடத்துல இருந்தே. இது நீங்கள் வந்து கிஃப்ட்ஸாக கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ்க்கு வந்து தாராளமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. ஒவ்வொன்றுமே அந்த ஊர்லேருந்து சோர்ஸ் பண்ணதுனால டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேரளா நேந்திர சிப்ஸு, கோழிக்கோட் பிளாக் ஹல்வா, ஆந்திரா சுண்டலோ, பெங்களூரு கொடுபலே, அந்த மாதிரி கர்நாடகா மைசூர் பாக், அந்த மாதிரி மிக்ஸ்டாக ஒரு 4 காரம்ஸ் அண்ட் 4 ஸ்வீட்ஸ் இருக்குங்க. உங்ககிட்ட ப்ரீ ஆர்டர்ஸும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ தட் தீபாவளிக்கு 2 to 4 days முன்னாடி ப்ராடக்ட் உங்கள் கையில் வர மாதிரி கூட பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 48 hours அவங்க டிஸ்பேச் பண்ணுறாங்க. உங்கள் கைக்கு 2 to 4 daysக்குள்ளே கைக்கே வந்துடுங்க. வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கும் பண்ணுறாங்கங்க. 50+ கண்ட்ரிக்கு ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு ADI20 அப்படின்னு கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபரும் கொடுக்குறாங்கங்க. இப்போ எல்லா ஊர் பலகாரமும் ஒரே ஊரில். இது பார்த்திங்கன்னா விலாக் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் பர்த்டே பார்ட்டி ஒன்று இருந்தது, அதுக்காக போயிருந்தோம். கீழே லாபியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிலன் இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் இது விலாக் எடுக்கிற அந்த அன்னைக்கு பசங்கள்லாம் அந்த பொட்டியில் விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி டைமில் இந்த ஏதாவது இந்த ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி உரிச்சு வைக்கிறது அப்படி எடுத்து வச்சிருவேன். பசங்க அப்படியே விளையாடிட்டே சாப்பிட்டுப்பாங்க. பிடி பிடி என்ன எழுதிட்டு இருக்கீங்க நிலன்? என்ன எழுதுனீங்க அங்க? என்ன அதிகமாக எழுதிட்டு இருக்க? ஓ, இது வந்து ஷீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் ஆர்டர் போட்டு 1 மாதமே இருக்குங்க. ஆனால் அது ஒட்டுறதுக்கான சான்ஸே கிடைக்கல. சரி, இப்போ பசங்களும் கம்முன்னு இருக்காங்க. ஏன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் வெளியில் போயிட்டோம் ஃபால் கலர்ஸ் பார்க்க அது இதுன்ட்டு. அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன். அடுத்தது சரி இது இப்போதான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒட்டலான்னு நினச்சேன், வந்துட்டார். நீ போ, நிலன் ஹவுஸ் அண்ணா எழுதிட்டான் பாரு, போ. இது ரொம்ப நாளாவே எனக்கு ஆசை. இந்த மாதிரி மிரர் வந்து என்ட்ரன்ஸ்ல ஒரு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க என்ட்ரன்ஸ்ல விநாயகர் சிலை மாட்டி இருக்கா, அதனால சரி இந்த இடத்துல மிரர் மாதிரி ஒட்டினா என்ட்ரு ஆகுறப்ப மிரர் வச்சா நல்லது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. சரி இதை ஒட்டலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒட்டியாச்சுங்க. இப்ப எடுத்துடலாம் மேல இருக்குல்ல. இப்போ பார்த்துக்கேன். எடுக்கிறியா? இது எடுத்துக்கோ. இதே இடமா ஐடியா இது நான் எடுத்துக்கிட்டேன். தேவைப்படுமா? என்ன பண்றீங்க? இல்லை செப்பல் வச்சுட்டு போ. என்ட்ரன்ஸ்லயே மாட்டினதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இங்கே ரெடி ஆயிட்டு போய்க்கலாம் போல. எங்க வீட்டுல வாஷ்ரூம்ல மட்டும்தான் மிரர் இருக்கு. ஒரு சிலர் வீட்டுல வந்து இந்த கிளாசெட்டோட இதுல எல்லாம் கூட இருக்கும். ஆனா இங்க அங்க மட்டும்தான் இருக்கு.
மோனியா நான் என்ன யோசிக்கிறேன்னா இங்கே ஏதாவது பிளான்ஸ் மாதிரி வச்சு விட்டா நல்லா இருக்குமோன்ட்டு தோணுது. அது எப்படின்ட்டு பொறுமையாக யோசிச்சு பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ரெடியாகி எங்கே போயிட்டுருக்கோன்னா என் ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாளுங்க லஞ்சுக்கு சண்டே ஆஃப்டர்நூனு. அதுக்கு தான் எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். பக்கம்தான் வீடு கொஞ்சம். சரி போய்க்கலாம் அப்படின்ட்டு. யூஸ்வலாக நிலன் கிட்ட தான் உட்காருவேன். சரி இங்கே பக்கத்தில் இல்லை இந்த ஒரு 10 minutes 15 minutes ட்ராவல் அப்படிங்கிறப்பெல்லாம் கொஞ்சம் முன்னாடி அவனை பின்னாடி நான் உட்கார வச்சுட்டு முன்னாடி உட்காந்துட்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே தான். அதிரன் வந்து சூப்பராக டேக் கேர் பண்ணிக்கிறானுங்க. குழந்தை வந்து grow ஆயிட்டே இருந்தாங்களாமா. He was 2 years old. அவங்க வந்து இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா இல்லாத கடைகளே இல்லைங்க. என்ன வேணாலும் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஏர்லியானு, அப்புறம் கம்யூனிட்டி சென்டரு, அப்புறம் லைப்ரரி, ஸ்கூலு எல்லாமே கிட்ட இருக்குது. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு எங்கே போகிறதுனாலும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.